ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேடிக்ஸ் சார்ட் அண்ட் பக்கெட் சார்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் சார்ட்டிங் டெக்னிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த சார்ட்டிங் டெக்னிக்ஸில் இன்றைக்கி ரேடிக்ஸ் சார்ட் ஆர் பக்கெட் சார்ட். சரி, இப்போ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடிக்ஸ் சார்ட் அண்ட் பக்கெட் சார்ட்டில் ரேடிக்ஸ் சார்ட் ஆர் பக்கெட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் நம்பர் கொடுத்துருக்குற நம்பரில் லார்ஜஸ்ட் நம்பர் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் லார்ஜஸ்ட் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லார்ஜ் நம்பரோட மொத்தம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த லார்ஜ் நம்பரோட டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போது தேர்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துட்டா, ஓகே, ஸோ அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 இதுக்குள்ளே தான் இருக்கும். கரெக்டாக ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துட்டா அந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து 0 to 9 இதில் தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோர்த்து ஸ்டெப்பு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன்ஸ் பொசிஷன். ஸோ ஒன்ஸ் பொசிஷன்லேருந்து அப்படியே போக போகிறோம். அதாவது ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து போக போகிறோம். ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து அந்த நம்பரில் அப்படியே வந்து அந்த கரஸ்பாண்டிங் பக்கெட்டில் அப்படியே போக போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸு, அப்புறம் டென்ஸ் பிளேஸு, அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு. ஸோ அப்படியே வந்து அப் டு அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பிளேஸஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் 123 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 123ல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து தேர்ட் பக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். 456 ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ இதை வந்து சிக்ஸ்த் பக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி we have to move all the number into the corresponding bucket based on the ones position. சரிங்களா? ஒன்ஸ் பொசிஷன் பேஸ் பண்ணி எல்லா நம்பரும் கரஸ்பாண்டிங் பக்கெட்டில் ப்ளேஸ் பண்ணுவோம். சரி, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒன்ஸ் பிளேஸ், நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸ், அப்புறம் 100 பிளேஸ். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணினே இருப்போம். ஸோ ரிப்பீட் பண்ண ஃபைனலியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ணும்போது கடைசி ஐட்ரேஷனில் நமக்கு வந்து சார்ட்டட் ஆர்டர் நம்பர் கிடச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்லும்போது நமக்கு நல்லா இன்னும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். 123 45 67 456 3000 3500 அண்ட் 2222. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறோம்னா ஒன்ஸ் பொசிஷனை செக் பண்ண போகிறோம். சரி, ஒன்ஸ் பொசிஷனில் இருக்கிற நம்பரை ஆஸ் பர் த பக்கெட் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டிஜிட் ஒரு நம்பர் எடுத்துட்டா 0 to 9 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 9 பக்கெட்ஸாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 0 to 9னா 10 பக்கெட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 பக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒன்ஸ் பொசிஷனை பார்க்க போகிறோம். சரி, ஒன்ஸ் பொசிஷன் என்ன இருக்குது, 3 5 7 6 0 0 2. ஸோ 3 இருக்குது ஒன்ஸ் பொசிஷனில். ஃபஸ்ட்டு 123ல் 3 இருக்குது. அப்போது 123ல் 3 இருக்கா, அந்த 123யை 3 இருக்கிறதால தேர்ட் பக்கெட்டில் நான் அரேஞ்ச் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். சரி, 0th இண்டெக்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு 45 5 இருக்குது. ஸோ 5th பக்கெட்டில் 45 வந்துடும், 0. நெக்ஸ்ட்டு 67 7 இருக்குது. ஒன்ஸ் பொசிஷனில் 7 இருக்குது. ஸோ 67 வந்து 7th பக்கெட்டில் வந்துடும், 0. நெக்ஸ்ட்டு 456 6 இருக்குது. ஒன்ஸ் பொசிஷனில் இப்போ 6th பக்கெட்டில் 156 வந்துடும். நெக்ஸ்ட்டு 3000 0 இருக்குது. அப்போது 0th பக்கெட்டில் வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு 3500லேயும் 0 இருக்குது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற பொசிஷனில் 3500 வரும். தட் இஸ் 1 ஃபஸ்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு 2222 2 இருக்குது. அப்போது செகண்ட் பக்கெட்டில் இது வந்துடும், 0. ஸோ இப்போது இதை நம்ம இங்கே எழுதிட்டோம். சரிங்களா? ஸோ ஆஸ் பர் பக்கெட்ஸில் இருக்கிற நம்பர்ஸை ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இந்த பக்கெட்டில் எது ஃபஸ்ட்டு வந்தது, 3000 தான் வந்தது. அப்போது 3000 ஃபஸ்ட்டு. செகண்ட் எது வந்தது, 3500. நெக்ஸ்ட்டு 2222.
நெக்ஸ்ட்டு 123, நெக்ஸ்ட்டு 45, நெக்ஸ்ட்டு 456 அண்ட் ஃபைனலி 67. ஸோ இப்படி இருந்த ஆர்டர் இப்போ என்ன இருக்குது, இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. ஆஃப்டர் த ஒன்ஸ் பொசிஷன் ஹேஸ் பின் பிளேஸ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி நம்பர். ஓகே, ஸோ அந்த பக்கெட்டில் ஒன்ஸ் பொசிஷன் ப்ளேஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ ஒன்ஸ் பொசிஷன் பார்த்தாச்சு. 3000, 3500, 2222, 123, 45, 456, 67. சரி, நெக்ஸ்ட்டு இப்போ அதே மாதிரி டென்ஸ் பொசிஷன் பார்ப்போம். சரி, இப்போ வந்து டென்ஸ் பொசிஷன் பார்ப்போம். இப்போது ஒன்ஸ் பொசிஷன் முடிஞ்சவொடனே நமக்கு வந்து என்ன நம்பர் இருந்தது, அதாவது பார்த்திங்கன்னா 3000, சரிங்களா, அதாவது 3000, அப்புறம் 3500, நெக்ஸ்ட்டு 2222, நெக்ஸ்ட்டு 123, நெக்ஸ்ட்டு 45, நெக்ஸ்ட்டு 456, நெக்ஸ்ட் வந்து 67. இதான் வந்து ஒன்ஸ் பொசிஷன் முடிஞ்சவொடனே அரேஞ்ச் ஆன நம்பர்ஸ். சரிங்களா, ஓகே. சரி, இப்போது டென்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10 பக்கெட் 1 2 3 4 5 6 7 8 9 10 பக்கெட் வந்து 0 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இப்போ இதை வந்து டென்ஸ் பொசிஷன் படி அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டென்ஸ் பொசிஷனில் என்னென்ன இருக்குது, சரி ஓகே. இப்போ 0 இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே வந்துடும் 0th இண்டெக்ஸில். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 0 இருக்குது, அதுக்கு மேலே ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இது வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, ஸோ செகண்ட் பக்கெட்டில் அது வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, ஸோ இதுக்கு மேலே செகண்ட் பொசிஷனில் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு 4 இருக்குது, 45 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, 456. நெக்ஸ்ட்டு 6 இருக்குது, 67. ஓகே, இப்போ இதை அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், 3000, 3500, 2222, 123, 45, 456, 67. ஸோ இப்போ இது வந்து டென்ஸ் பொசிஷனுக்கு அப்புறம் இது அரேஞ்ச் ஆன நம்பர். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் பொசிஷனில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். சரி, ஸோ இந்த நம்பரை நான் இங்கே எழுதிக்கிறேன். 3000, 3500, 2222, 123, 45, 456, 67. ஸோ 100 பொசிஷனில் என்ன இருக்குது, 0 5 2 1. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குதா அர்த்தம், அப்போ 0 4. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குதா அர்த்தம் 0. ஸோ அதே மாதிரி 10 பக்கெட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. 0 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இப்போது வந்து 100 பொசிஷனில் ஃபஸ்ட்டு 3000 என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ இங்கே 0ல் 3000 போடுறேன். நெக்ஸ்ட்டு 3500, இப்போ 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2222, 2 இருக்குது, 2 2 2 2. நெக்ஸ்ட்டு 123 இங்கே போட்டேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 45க்கு முன்னாடி 0 இருக்குது அர்த்தம், அப்போ இதை 0th இண்டெக்ஸில் போடலாம் 45. நெக்ஸ்ட்டு 456 4th இண்டெக்ஸு. நெக்ஸ்ட்டு 67 முன்னாடி 0 இருக்குது, அப்போது மேலே 67. சரி, இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை அரேஞ்ச் பண்ணோடனே என்ன மாதிரி வருது, 3000, 45, 67, 123, 2222, 456, 3500. இதுதான் வந்து 100 பொசிஷன் அப்புறம் வந்து அரேஞ்ச் ஆன ஆர்டர். 3000, 45, 67, 123, 2222, 456, 3500. சரி, நெக்ஸ்ட் இப்போ 1000 பொசிஷன். சரி, இப்போது 100 பொசிஷனில் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்தது, 3000, 45, 67, 123, 2222, 456, 3500. இதான் வந்து 100 பொசிஷன்லேருந்து அரேஞ்ச்மெண்ட். சரி, இப்போ 1000 பொசிஷனில் அதே மாதிரி 10 பக்கெட்ஸ் 1 2 3 4
5 6 7 8 9 10 0 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இப்போ 100 பொசிஷனில் என்ன 1000 பொசிஷனில் என்ன நம்பர் இருக்குது? 0 இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது முன்னாடி 0 தான் இருக்கிறதுனால 0th இண்டெக்ஸ் வந்துடும். இதுக்கு முன்னாடி 0 இருக்கிறதால இதுவும் 0th பக்கெட்டில் வந்துடும். இதுக்கு முன்னாடி 0 இருக்கிறதால இதுவும் 0th பக்கெட்டில் வந்துடும். இது 2, இதுக்கு முன்னாடி 0 இருக்கிறதால 0th பக்கெட்டில் வந்துடும். இது வந்து 3. சரி, அப்போது 3 இங்கே 3000, இங்கே வந்து இதுக்கு முன்னாடி 0 இருக்கிறதால 45 வந்து 0ல் வந்துடும். நெக்ஸ்ட்டு 67 1ல், அண்டு நெக்ஸ்ட்டு 123 2, நெக்ஸ்ட்டு 2222, நெக்ஸ்ட்டு 456ம் மேலே தான் வந்துடும். 456 அதுவும் மேலே தான் வந்துடும். அப்புறம் 3500 இங்கே வந்துடும். ஓகே, சரி, இப்போ இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 45 67 123 456 2222 3000 3500. ஸோ இங்கே பாருங்கள், ஃபைனலி 4th ஐட்ரேஷன், அதாவது இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் மொத்தம் எவ்வளோ வந்தது? 4 வந்தது. ஸோ இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டட் ஆர்டரில் வந்துடுச்சு. ஸோ இந்த அரே வந்து ஒரு சார்ட்டட் ஆர்டரில் வந்துடுச்சு நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரேடிக்ஸ் சார்ட்டு பக்கெட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு லார்ஜர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த லார்ஜர் நம்பருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்க்கு 1s பிளேஸு 10s பிளேஸு 100s பிளேஸு 1000s பிளேஸ்னு அப்படின்னு எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளேசஸ் இருக்கோ அவ்வளோ பிளேசஸ்க்கு நம்ம அந்த ஐட்ரேஷன்ஸை அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு பக்கெட்டில் ஒரு பொசிஷன்ஸ்லேயும் பக்கெட்டில் வந்து அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அதை ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணி ஸோ மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கோ அவ்வளோ பிளேசஸ் வரைக்கும் நம்ம இதை கண்டினியூ பண்ணணும். இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஃபைனலி வில் பி கெட்டிங் சார்ட்டட் ஆர்டர். ஓகே, சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? ரேடிக்ஸ் சார்ட் அண்டு பக்கெட் சார்ட் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் நிறைய கான்செப்ட்ஸு, யூனிக் கான்செப்ட்ஸு, டேட்டா ஸ்ட்ரக்சர், ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்லாம் இன்னும் நிறையா பார்க்க போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோ. அதாவது கமெண்ட்ஸு அண்ட் சஜஷன்ஸு, ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.